வணக்கம். தமிழமுதம் வழங்கும் திருக்குறள். உங்களுடன் கௌதம் ராஜாமணி. இன்று நாம் பார்க்க போகும் திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பிலிருந்து 7வது குறள். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். இதோட விளக்கம் ரொம்ப எளிமையானது. அதாவது கடல்ல இருந்து தண்ணியை எடுத்துக்கிட்ட மேகம் அதை மழையா திருப்பி கொடுக்காம போயிருச்சுன்னா எல்லையே இல்லாத மாதிரி தெரிகிற அந்த பெரிய கடலே தன்னுடைய இயல்பை இழந்துடும், அதோட வளம் குறைஞ்சிடும் அப்படிங்கிறது தான். இப்போ குறளோட நேரடி அர்த்தத்தை தாண்டி அது பொருளாதாரம், சமூகம், ஏன் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை வரைக்கும் எப்படி பொருந்துதுன்னு ஆழமாக பார்ப்போம். இந்த மாதிரி எளிமையாக தோன்றுற விஷயங்களுக்குள்ள தான் சொல்லப்போனால் ரொம்ப ஆழமான உண்மைகள் இருக்கும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முதல் விஷயம், வள்ளுவர் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்திருக்கிற விதம். அவர் சும்மா கடல்னு சொல்லலை, நெடுங்கடல்னு சொல்கிறாரு. அந்த நெடுமைங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள பறந்து விரிந்தது, ஆழமானது, எல்லையற்றதுன்னு பல அர்த்தங்கள் இருக்கு. அதாவது நம்ம கண்ணுக்கு எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, நான் தன்னிறைவு பெற்றவன் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கொடுக்கிற ஒரு மாபெரும் சக்தியை அவர் அடையாளப்படுத்துகிறாரு. இப்போ அடுத்த முக்கியமான பகுதிக்கு வருவோம். தண்ணீர்மை குன்றும். இதுதான் இந்த குறளோட ஆன்மானே சொல்லலாம். தண்ணீர்மை, அவர் நீர் குன்றும்னு சொல்லியிருக்கலாம். அதாவது தண்ணி குறையும் அப்படிங்கிறது அர்த்தம். அது ஒரு அளவு மட்டும் குறிக்கிற சொல். ஆனால் வள்ளுவர் தண்ணீர்மைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. நீர்மைனா குணம், இயல்பு, தன்மை. அப்போ கடலோட நீர்மை என்ன? வெறுமனே உப்பு தண்ணி நிறைஞ்சிருக்கிறது மட்டும்தானா? இல்லை. கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மழையா பெய்து ஆறுகள் வழியா நன்னீரா ஓடி கடைசியில் கடல்ல வந்து கலக்குது. அதனால உப்போட அளவை ஒரு சமநிலையில் வைக்குது. பவளப்பாறைகள், மீன்கள்னு கோடிக்கணக்கான உயிர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்குது. இந்த முழு சூழலியல் அமைப்பையும் தாங்கி பிடிக்குது. இது எல்லாமே சேர்ந்தது தான் கடலோட நீர்மைன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. மழை பெய்யலன்னா இந்த மொத்த இயல்பும் சிதைஞ்சு போகும், அதோட தரம் குறைஞ்சிடும்னு சொல்கிறாரு. அப்போ இது வெறும் வளத்தை இழக்கிறது இல்லை, தன்னோட அடையாளத்தையே இழக்கிறது. கடல் கடலாகவே இருக்காது, அதோட உயிரோட்டமே போயிடும். இது ரொம்ப ஆழமான, ஏன் கொஞ்சம் பயமுறுத்துகிற சிந்தனையாக கூட இருக்கு. அப்போ மேகம் மழை பொழிகிறது கடலுக்கு செய்கிற ஒரு உதவி இல்லை, கருணை செயல் இல்லை. அது ஒரு சுழற்சியோட ஒரு அங்கம். அந்த சுழற்சி நடந்தால் தான் கடலும் தன்னோட இயல்போடு இருக்கும், மேகமும் உருவாக முடியும். இது ஒரு சார்பு வாழ்க்கை, இன்டர் டிபெண்டன்ஸ். ஒரு முழுமையான சூழலியல் சுழற்சியை இதைவிட அழகா 1.5 அடியில் யாரும் சொல்லிவிட முடியாது. இந்த சுழற்சிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். மேகம் கடல்ல இருந்து உப்பு நீரை எடுக்குது, ஆனால் அது அப்படியே திருப்பி கொடுக்கறது இல்லை. அதை தூய்மையான நன்னீராக மாற்றி நிலத்தில், ஆறுகளில், கடல்லையும் பொழியுது. இந்த உருமாற்றம், அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் இயற்கையோட அற்புதம். ஆமாம், வாங்கினதை விட மேம்படுத்தி கொடுக்குது. இந்த சூழலியல் பார்வை இன்னைக்கு நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. நாம் இயற்கையோட சுழற்சியில் குறுக்கிடும்போது நெடுங்கடல் மாதிரி இந்த பூமியும் எப்படி தன்னோட நீர்மையை இழக்குதுங்கிறத கண்கூட பார்க்குறோம்.
எவ்வளவு பெரிய அமைப்பாக இருந்தாலும் அது தன்னிறைவு பெற்றதுங்கிறது ஒரு மாயை தான். ஒரு அமைப்போட வாழ்விற்கு அதில் இருக்கிற மற்ற உறுப்புகளோட செயல்பாடு ரொம்ப அவசியம். நெடுங்கடலே மேகத்தை நம்பி இருக்குதுன்னா நாம் எம்மாத்திரம். இந்த அடிப்படை விதியை புரிஞ்சுக்கிட்டா நம்மளோட பல செயல்பாடுகளை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கும். அப்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் ஒரு 1.5 அடி குறளில் ஒரு நிலையான வட்ட பொருளாதாரம், அதாவது சர்க்குலர் எக்கானமி பற்றின முழு கருத்தையும் விதைச்சிட்டாரு. நம்பவே முடியல இல்லையா? இந்த சூழலியல் பாடத்தை நம்ம சமூக அமைப்புகளுக்கு பொருத்தி பார்க்கலாம். ஏன்னா பொருளாதாரம், சமூகம் எல்லாமே இயற்கையோட ஒரு பகுதி தானே. வாங்க இதை பொருளாதார கண்ணோட்டத்தில் பார்ப்போம். அப்போ இதோட வீச்சு இன்னும் தெளிவாக புரியும். சரி, இங்கே நெடுங்கடல்ங்கிறத ஒரு எல்லையற்ற வளம் கொண்டதா தோன்ற ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனம்னு வச்சுப்போம். ஓகே, மேகம்ங்கிறது அந்த நிறுவனத்தால் பயனடைகிற அதை சார்ந்து இருக்கிற சமூகம். அந்த நிறுவனம் என்ன பண்ணுது? சமூகத்துக்கிட்ட இருந்து வளங்களை எடுக்குது. மக்களோட உழைப்பு, வாடிக்கையாளர்களோட பணம், இயற்கையோட மூலப்பொருட்கள்னு எல்லாத்தையும் தனக்குள்ள இழுத்துக்குது. இதுதான் மேகம் கடல்ல இருந்து தண்ணியை எடுக்கிற மாதிரி. அப்படி உறிஞ்சின வளங்களை அந்த நிறுவனம் திரும்ப சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? நல்ல சம்பளம், நேர்மையான வரி, சமூக பொறுப்பு திட்டங்கள், புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குற முதலீடுகள்னு இதையெல்லாம் செய்யாம லாபத்தை மட்டும் எடுத்து ஒரு இடத்துல குவிச்சு வச்சா காலப்போக்கில் அந்த நிறுவனத்தோட தன்னிர்மை குன்றிடும். நிறுவனத்தோட தன்னிர்மைனா அதனோட மதிப்பு, பிராண்ட் இமேஜ், அதோட சந்தை, அதோட வாடிக்கையாளர் விசுவாசம், புதுசாக திறமையானவங்களை வேலைக்கு ஈர்க்கிற சக்தி, ஏன் அந்த நிறுவனம் தொடர்ந்து இயங்கிறதுக்கான சமூக அங்கீகாரம், அதாவது சோஷியல் லைசன்ஸ் டு ஆப்ரேட், அது கூட அதோட தன்னிர்மை தான். நீங்கள் ஒரு சமூகத்தில் இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு எதையுமே திருப்பி கொடுக்கலைன்னா அந்த சமூகம் ஏன் உங்களை ஆதரிக்கணும்? ஒரு கட்டத்தில் மக்கள் அந்த பொருட்களை வாங்க மாட்டாங்க. அரசாங்கம் விதிகளை கடுமையாக்கும். திறமையானவங்க வேலை செய்ய விரும்ப மாட்டாங்க. சுழற்சி நின்று போனால் அந்த நெடுங்கடல் மெல்ல வத்தி போகும். இதுதான் திருவள்ளுவர் சொல்கிற எச்சரிக்கை. இன்னைக்கு இந்த கணனி யுகத்தில் இது சரியாக பொருந்துகிற மாதிரி ஒரு உதாரணம் இருக்குது. அதாவது ஓப்பன் சோர்ஸ் மென்பொருள் உலகம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? பல பெரிய டெக் நிறுவனங்கள் இந்த ஓப்பன் சோர்ஸ் கருவிகளை கடல் நீர் மாதிரி இலவசமாக எடுத்து தங்களோட பெரிய மென்பொருட்களை உருவாக்குறாங்க. ஆனால் சில நிறுவனங்கள் அந்த சமூகத்துக்கு திரும்ப பங்களிக்கிறதே இல்லை. அவங்கக்கிட்ட இருக்கிற திறமையான என்ஜினியர்களை வச்சு அந்த கருவிகளை மேம்படுத்துறதுக்கோ நிதி உதவி பண்ணுறதுக்கோ முன்வர்றது இல்லை. இதனால் என்ன ஆகுது? காலப்போக்கில் அந்த ஓப்பன் சோர்ஸ் திட்டங்கள் பலவீனமாகி ஒரு கட்டத்தில் செயலிழந்து போகுது. இப்போது எந்த அடித்தளத்தில் அந்த டெக் நிறுவனம் தன்னோட சாம்ராஜ்யத்தை கட்டுச்சோ அந்த அடித்தளமே ஆட்டம் காணுது. இதுதான் தன்னிர்மை குன்றுதல் என்பதற்கு ஒரு நேரடி உதாரணம். கொடுப்பது அப்படிங்கிறது தர்மம் அல்ல, அது ஒரு புத்திசாலித்தனமான சுய பாதுகாப்பு நடவடிக்கைங்கிறத வள்ளுவர் மறைமுகமாக உணர்த்துறாரு. கடலோட நலனுக்கு மழை அவசியம். அதுபோல ஒரு நிறுவனத்தோட நீண்ட கால நிலைத்திருப்புக்கு அது சமூகத்துக்கு பங்களிக்கிறது அவசியம். தன்னிடம் உள்ளதை இறுக்கி பிடிச்சிக்கிறது தான் பாதுகாப்புன்னு நினைக்கிறது ஒரு மாயை.
அதை சரியான சுழற்சி முறையில் விடுறது தான் தன்னை வளர்ப்பதும் தன் இயல்பை காப்பாற்றுவதும். இந்த நிதி பொருளாதாரம் மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது அறிவு மாதிரியான கண்ணுக்கு தெரியாத விஷயங்களுக்கும் பொருந்துமான்னா நிச்சயமாக பொருந்தும். ஏன்னா ஒருத்தர் நிறைய படித்து அனுபவப்பட்டு ஒரு அறிவு கடல் மாதிரி இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் என்ன செய்யணும்? இது ஒரு உலக பொது விதி. ஒரு அறிஞர் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கார். ஆனால் தான் கற்றுக்கிட்டதை யாருக்கும் சொல்லி கொடுக்காம, அடுத்த தலைமுறைக்கு கடத்தாம தனக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டா என்ன ஆகும்? முதல்ல அவரோட அறிவு தேங்கிடும். தேங்கி நிற்கிற நீர் எப்படி நாற்றம் அடிக்குமோ அதுபோல சுழற்சியில் இல்லாத அறிவும் தன் உயிர்ப்பை இழந்துடும். ரெண்டாவது, அந்த அறிவால் சமூகத்துக்கு எந்த பயனும் இல்லை. ஒரு கட்டத்தில் அவரோட அறிவுக்கு மதிப்பும் இல்லாமல் போகும். ஏன்னா அறிவோட நீர்மையே பகிரப்படுறதுல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒரு முறை சொன்னார், உன்னோட அறிவு இன்னொருத்தரோட பிரச்சனையை தீர்க்கிற வரைக்கும் அது வெறும் தகவல் குப்பை தான்னு. எவ்வளவு அருமையான வரிகள்! அதுதான் இங்கேயும் அறிவின் மழை எங்கேயாவது பொழியணும். இந்த விதி நம்ம தனிப்பட்ட உறவுகளுக்கு கூட பொருந்துமே. ஒரு நட்பில் இல்லை ஒரு குடும்ப உறவில் ஒருத்தர் மட்டும் தொடர்ந்து அன்பையும் அக்கறையையும் நேரத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கார். இன்னொருத்தர் அதை வாங்கிக்கிட்டே இருக்கார். அவர் வாங்கிறத மட்டும்தான் செய்கிறாரு, திரும்ப எதையுமே கொடுக்கறது இல்லை. அந்த இடத்துல என்ன நடக்கும்? அங்கேயும் இதே விதி தான் செயல்படும். ஆரம்பத்தில் அந்த உறவு ஒரு நெடுங்கடல் மாதிரி வலுவாக தெரியலாம். ஆனால் இந்த ஒரு வழி பாதையால் காலப்போக்கில் அந்த உறவோட நீர்மை குன்றிடும். அந்த நீர்மைங்கிறது இங்கே நம்பிக்கை, பரஸ்பர மரியாதை, இதெல்லாமே மெல்ல மெல்ல வத்தி போகும். ஒரு கட்டத்தில் அன்பு கொடுத்தவருக்கும் சலிப்பு தட்டிடும். உறவு வெறும் பேரளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா எந்த உறவாக இருந்தாலும் அது ஒரு ஆரோக்கியமான சுழற்சியில் இயங்கணும். கொடுப்பதும் வாங்குவதும் சமமாக இருக்கணுங்கிறத விட அந்த ஓட்டம் ரெண்டு பக்கமும் இருக்கணுங்கிறது தான் முக்கியம். இந்த சுழற்சி தான் உறவுகளுக்கு உயிர் கொடுக்குது. ஆக மேகம் கடல்னு ஆரம்பித்த ஒரு விஷயம் சூழலியல், பொருளாதாரம், அறிவு, தனிப்பட்ட உறவுகள்னு எல்லா தளங்களையும் தொட்டுட்டு போகுது. சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, அது பணமோ அதிகாரமோ அறிவோ அன்போ, அது ஒரு ஆரோக்கியமான சுழற்சியில் இருந்தால் மட்டும்தான் அதோட உண்மையான மதிப்பும் இயல்பும் பாதுகாக்கப்படும். தனிமைப்படுத்தப்பட்ட வளம் தேங்கி நிற்கிற நீரை போல தன்னோட உயிரோட்டத்தை இழந்துடும். இறுதியாக நாம் எல்லாரும் இதில் இருந்து எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான். இந்த உலகத்தில் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பது ஒரு பலவீனம் இல்லை. அதுதான் இயற்கையோட சமூகத்தோட அடிப்படை வடிவமைப்பு. இந்த சார்பு நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப செயல்படுறவங்க தான் நிலச்சி நிற்பாங்க. தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு எனக்கு யார் உதவியும் தேவையில்லை, நான் யாருக்கும் எதையும் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிற எந்த ஒரு சக்தியும், அது ஒரு நாடாக இருந்தாலும் சரி, நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது தனிநபராக இருந்தாலும் சரி, காலப்போக்கில் தன் வலிமையை இழந்துரும். இது வள்ளுவர் நமக்கு சொன்ன பிரபஞ்ச விதி. இந்த விளக்கத்தை உங்களுக்கான ஒரு சிந்தனையோடு முடிக்க நினைக்கிறேன். குறள் கடலோட நீர்மையை சொல்லுது. இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப மதிக்கிற விஷயங்களோட, அது உங்கள் செல்வமாக இருக்கலாம், உங்கள் திறமைகளாக இருக்கலாம்,
அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம். அவைகளோட உண்மையான நீர்மை, அதாவது அதோட அடிப்படை இயல்பு என்ன? அந்த இயல்பு ஒருபோதும் குன்றாம அதோட தரம் குறையாம இருக்க உங்கள் வாழ்க்கையோட எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான கொடுத்து வாங்கும் சுழற்சியை உருவாக்கணும் அல்லது மேம்படுத்தணும். எந்த சுழற்சி நின்று போயிருக்கு, அதை எப்படி மீண்டும் உயிர்ப்பிக்கலாம்? இதை சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். வெல்க தமிழ். நன்றி.